அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் குலைந்து பேசுங்கள் என்கிற தலைப்பின் கீழ் கொஞ்சுதலுக்குரிய வார்த்தைகளை ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலும் மனைவி தன்னுடைய கணவனிடத்திலும் வெளிப்படுத்துவதை இஸ்லாம் ஒரு முக்கியமான அமலாக, வணக்க வழிபாடாக, அது மறுமைக்காக நாம் சேகரிக்கக்கூடிய நன்மையாக மார்க்கம் காட்டித்தரக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருக்குரானில் சூரா அல் அஹ்ஸாப் என்கிற 33வது அத்தியாயம் 32வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா நிசா அன் நபி, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல. நபியின் மனைவிமார்களே, நீங்கள் மற்ற ஈமான் கொண்ட பெண்களை போன்றவர்கள் அல்ல. இனித்த கைத்துன்ன ஃபலா தஹ்தான பில் கவுல், நீங்கள் மற்ற ஆண்களிடத்தில் குலைந்து பேசாதீர்கள். இந்த அறிவுரை ரசூலுல்லாவினுடைய மனைவிமார்களாகிய ஈமான் கொண்ட தாய்மார், ஈமான் கொண்டவர்களுக்கு தாய்மார்களாகிய அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழுகிற எல்லா ஈமான் கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், இனித்த கைத்துன்ன ஃபலா தஹ்தான பில் கவுல், நீங்கள் இறைவனை பயந்தால் உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரதுன், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சபலப்படுவான். ஒரு பெண்ணுடைய வார்த்தை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் இங்கு ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறான். வகுல்ன கவுலன் மஅரூஃபன், நல்ல சொற்களையே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவ குலைந்து பேசாதீர்கள் அந்நிய ஆண்களிடத்தில் என்று சொல்லப்படுகிற இந்த அறிவுரை என்பது ஒரு பெண்ணுக்கு ஆண் விஷயத்தில் சொல்லப்பட்ட அறிவுரையாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு ஆணுக்கு பெண் விஷயத்தில் சொல்லப்படுகிற அறிவுரையாக தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையெல்லாம் பெண்ணுக்குரிய ஒழுக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான், அது ஆணுக்கும் உரிய ஒழுக்கம். எதுவெல்லாம் ஆணுக்குரிய ஒழுக்கமோ அது பெண்ணுக்குரிய ஒழுக்கம். ஒரு இடத்துல இது ஆணுக்கு மட்டும்னு சொன்னா மட்டும்தான் அது ஆணுக்கு மட்டும் பொருந்தும். பெண்ணுக்கு மட்டும் என்று சொன்னால் மட்டும்தான் பெண்ணுக்கு பொருந்தும். அதை தவிர ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்கு கொடுக்கப்படுகிற அறிவுரை இரண்டு பாலினத்தவர்களுக்கும் பொதுவான அறிவுரை தான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நிய ஆண்களிடத்தில் அந்நிய பெண்களிடத்தில் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். உள்ளத்தில் சபல புத்தி உள்ளவர்கள், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் சபலப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். பிற அந்நிய உறவுகள்கிட்ட பேசக்கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தையைத்தான் திருமணம் முடித்த ஹலாலாக்கப்பட்ட மனைவியிடத்தில் ஒரு பெண் கணவனிடத்தில் பேசுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக ஆர்வம் ஊட்டுகிறது. இன்றைக்கு இந்த கலாச்சாரம் பெரும்பான்மையான கணவன்மார்களிடத்தில், அது எந்த சமூகமாகவும் இருக்கலாம், இஸ்லாம் அல்லாத சமூகமாக இருந்தாலும் பெரும்பான்மையான கணவன்மார்கள் திருமணம் ஆன புதிதில் தன் மனைவியை கவனித்ததை போன்றோ அல்லது அதிலிருந்து ஒரு குறுகிய காலம் பார்த்ததை போன்றோ அதற்கு பிறகு பார்ப்பதற்கு தவறி விடுவார்கள். ஒரு பெண்ணுடைய மனநிலையும் இவ்வாறு இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப இது குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிற போதனைகள் என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் மறுமையினுடைய இலக்கை மட்டுமே ஒரு பெருங்கொண்ட லட்சியமாக வைத்து பயணித்த அல்லாஹுடைய தூதர் உலகத்தினுடைய எந்த விதமான சுகபோகமான காரியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு விரும்பாத நபிகள் பெருமகனார் இந்த காரியத்தில் மிக அதிகமாக அல்லாஹ் அனுமதித்த அளவிற்கு தன்னுடைய இச்சையை தன் மனைவிமார்கள் விஷயத்தில் கொஞ்சுதலுக்குரிய வார்த்தைகளால் வெளிப்படுத்தியதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்றால், நபி அவர்கள் தன் மனைவியை பட்ட பேரிட்டு அழைப்பார்களாம். இன்னைக்கு இதெல்லாம் சமுதாய ஆண்கள்கிட்ட காண கிடைக்காத ஒரு காரியம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்கிற அந்த நபித்தோழியருடைய பெயர் ஆயிஷா என்பது என்ன அர்த்தம்னா வாழக்கூடியவள் என்ற ஒரு அற்புதமான பெயர். ரசூலுல்லாஹ் அதை சுருக்கி யா ஆயிஷ் என்றுதான் அழைப்பார்களாம். செல்லமாக கொஞ்சுதலுக்குரிய ஒரு வார்த்தையாக ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களை, தன்னுடைய மனைவியை அழைத்தார்கள் என்பதை ஹதீஸ்கள் ஊடாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், திருமணத்தினுடைய அடிப்படையை இந்த குலைந்து பேசுவதுதான். அதை மார்க்கம் எப்படி சொல்லித் தருகிறது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நபித்தோழர், ஒரு இளம் பருவத்தை சார்ந்த ஜாபீர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள், இவருடைய தந்தை அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள்
உஹது யுத்தத்தில் கொல்லப்படுகிறார். அப்ப இவர் 9 சகோதரிகளை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு தந்தை என்கிற இடத்துக்கே வரார். ஏறத்தாழ 9 தங்கச்சிமார்களை பொறுப்பெடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்புக்கு வரார், வாப்பா மௌத்தானதுனால. அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த காலத்துல வாப்பா மௌத்தாகி சில நாட்களில் அவர் திருமணம் முடித்திருக்கிறார். நபி அவர்கள் ஹந்தக் யுத்தத்தை முடித்து விட்டு திரும்புகிற வேளையில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீ திருமணம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா அல்லாஹ்வின் தூதரே, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். ரசூலுல்லாஹ்க்கே தெரியாம, இது வேற ஊர்ல நடக்கல, திருமணம் ஆடம்பரமாக நடத்தப்படணும் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறாங்கல்ல. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு ஜாபிர் ஒரு காலம் பிரிய மாட்டார். ஒவ்வொரு செய்திகள் நீங்க பார்க்கலாம், இந்த நபித்தோழருடைய அறிவிப்புகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ கல்யாணம் முடிச்சிட்டியான்னு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். அடுத்த ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அது கன்னி பெண்ணா அல்லது விதவையான பெண்ணா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நான் விதவையான பெண்ணை தான் திருமணம் முடித்தேன். ரசூலுல்லாஹ் என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு சொல்லல. அடுத்து கேட்கிறார்கள், ஹல்லா ஜாரியத்தன், நீ ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்க கூடாதா? துலாஇபுஹா வ துலாஇபுக, அந்த பெண்ணோடு நீ குலைந்து பேசுவதும் அந்த பெண் உன்னிடத்தில் குலைந்து பேசுவதும், ஒ துலாஹிகுக ஒ துலாஹிகுக ஒ துலாஹிகுக, அந்த பெண் உன்னிடத்தில் சிரித்து மகிழ்வதற்கும் நீ அவளோடு மகிழ்வதற்கும் அது பயனுள்ளதா இருந்திருக்குமே அப்படிங்கிறாங்க. அப்ப விதவை பெண்களை திருமணம் முடிச்ச மகிழ்ச்சி இல்லாமலாம் கிடையாது, அங்கேயும் மகிழ்ச்சி உண்டு. மகிழ்ச்சி அதிகம் எங்க இருக்கிறது என்றால் கன்னி பெண்ணை திருமணம் முடிப்பதனால். ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு, அவர்கள் வயதை எட்டிய பிறகு, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பல பொறுப்புகளில் சுமத்தப்படுவார்கள். இதற்கு நேரம் இல்லாம போயிடும். அப்ப நேரம் இருக்கிற அந்த நேரத்தில், அந்த குறிப்பிட்ட காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கலாமே, நீங்க கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாமே என்று நபி அவர்கள் கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதனுடைய தந்தை மௌத்தாயிட்டார், சில கடனோடும் 9 சகோதரிமார்களை விட்ட நிலையில மௌத்தாயிட்டாங்க. கடனுக்கு நான் தான் பொறுப்பு, 9 தங்கச்சிமார்களுக்கு நான் தான் பொறுப்பு. அதனால் இன்னொரு கன்னி பெண்ணை கட்டி கூட்டு வந்து 9ஓட 1 10ங்கிற மாதிரி அவர்கள் சேர்ந்து இருப்பதை விட அந்த 9 பேரை என்னோடு சேர்ந்து பொறுப்பேற்று வளர்க்கிற இடத்தில் ஒரு பெண்ணை நான் எதிர்பார்த்தேன், அதனால இப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, ஒன்னும் அப்செக்ஷன் சொல்லல. ஆனா ரசூலுல்லாஹ் எதை நாடி இருக்கிறார்கள் என்றால், ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் கணவன் மனைவியாக திருமண பந்தத்தில் இணைந்தால் அது குலைந்து பேசுவதற்குரிய சபைதான், குலைந்து பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காரியம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை ஆர்வம் ஊட்டினார்கள் என்ற செய்தி பார்க்க முடிகிறது. ஏராளமான ஆண்கள் கணவன்மார்கள் தங்கள் மனைவியை தாம்பத்திய நேரத்தில் நெருங்குவதை தவிர வேறு நேரங்களில் நெருங்குவது கிடையாது. இது இயல்பு, இது நடக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு முறை. ஆனால் இந்த முறை இஸ்லாம் மறுக்குது, இப்படி செய்யாதீங்க, இது ஒரு பண்பு கிடையாது, இது ஒரு நல்ல காரியம் கிடையாது என்பதை நபி அவர்கள் காட்டித் தருகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அவருடைய மகனார் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம். இந்த உம்மு சலமா யார் என்றால் ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவிமார்களில் ஒருவர். இந்த உம்மு சலமாக்கு முந்தைய கணவர் மூலமாக பிறந்த ஒரு பிள்ளை, அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார், சஹாபி. அவர் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு தன் தாயிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில் தன் மனைவிமார்களை முத்தமிடுவாங்களா, உங்களை முத்தமிடுவாங்களாங்கிற விதத்தில் கேட்கிறாங்க, மனைவிமார்களை முத்தமிடுவார்களா? அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆமாம், ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்திருக்கிற நிலையில் மனைவிமார்களாகி எங்களுக்கு நபி அவர்கள் முத்தமிடுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை, செய்தியை ரசூலுல்லாஹ் பதிவிடுறாங்க. அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பதிவிடுறாங்க. எதை காட்டுகிறது? பெரும் அமல். நான் சொல்ல போனா அதீத இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமல் என்றால் அது நோன்பு தான். வேற எல்லா அமலை விட இறையச்சத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அமல் எது? அது நோன்பு. அப்படிப்பட்ட அந்த நோன்பிலே ஈடுபட்ட நபி அவர்கள் தன் மனைவிமார்களுக்கு முத்தமிட்டார்கள் என்கிற செய்தி பார்க்க முடிகிறது. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க, முத்தமிடுவார்கள் என்பதை. கூடுதலாக இன்னொரு வார்த்தையும் பதிவிடுறாங்க, சமுதாயத்தில் ரசூலுல்லாஹ்வை போன்று தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆணை பார்க்க முடியாது. முத்தமிட்டாலும் இதுல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பேணுதலா தான் இருந்தாங்க இந்த காரியத்தை சொல்வதில். ஏன்னா எல்லாரும் இதை காரியத்தை ஹலாலாக்கும் பொழுது சிலரால் கட்டுப்படுத்த முடியாத நிலை, நோன்பையே தவறவிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அப்ப ஆயிஷா நாயகி அதை கூடுதலா பதிவிடுறாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்த நிலையில் எங்களை முத்தமிட்டால் கூட அந்த சுய உணர்வை இழந்துட மாட்டாங்க ஒரு நேரம். அதுல கரெக்டா தெளிவா இருப்பாங்க, எது அமல், எந்த காரியத்தில் எப்படி நடக்கணுங்கிற அந்த தெளிவான புத்தி கூர்மை நபிகிட்ட உண்டு அப்படிங்கிறதையும் பதிந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. ஆயிஷா நாயகி இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள், நபி அவர்கள் இந்த எண்களில் மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் கீழாடையை அணிந்து கொண்டிருப்போம், நபி அவர்கள் எங்களை கட்டி அணைப்பார்கள். இப்படி ஏராளமான செய்தி, இதெல்லாம் ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், ஒரு மனைவி இடத்தில் ஒரு கணவனினுடைய நேர ஒதுக்குதல் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதையும், அவர்களோடு எந்த அளவிற்கு கொஞ்சி குழாவ வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதை நபிகளாருடைய வழிகாட்டுதலை நம்மால் பார்க்க முடிகிறது.
அப்ப இந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் இந்த திருமணமான புதிதில் இருக்கிற அந்த நெருக்கத்தை கடைசி கட்ட காலம் வரை அந்த நெருக்கத்தை அவர்கள் அதிகரித்துக் கொள்வார்களே ஆனால், நெருக்கத்தோடு அமைவார்களே ஆனால், உண்மையில் ஒரு தலைசிறந்த தம்பதியர்களாக உலகத்தில் வாழ்வதோடு தாம்பத்திய வாழ்க்கையிலே நன்மை பதிவு செய்யப்படக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்து நேரம் வரை இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். நபி அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கடைசியாக மரணிக்கிற அந்த சில நாட்கள் என்னுடைய வீட்டில் தான் தங்கினார்கள். மற்ற மனைவிமார்கள்ட்ட அனுமதிப்பு கேட்டு, முறையாக அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி வீட்டில் தங்குகிறார்கள். அப்ப ஆயிஷா நாயகி வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற கடைசி நேரம் இந்த சிவாக், அந்த பல் துலக்குவதற்கு ரசூலுல்லாஹ் பிரியப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் எப்போதும் இந்த பல் தேய்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு குச்சி எடுத்து ஆயிஷா நாயகி கடித்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கடிக்க கூட முடியல, கடித்ததை மென்மையாக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை கொண்டு பல் துலக்குகிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உயிர் பிரியும் போது எனது உமிழ் நீரும் ரசூலுல்லாஹ்வின் உமிழ் நீரும் இணைந்த நிலையில் மரணித்தார்கள். என்னுடைய நெஞ்சின் மீது தலை வைத்த நிலையில் மரணித்தார்கள். இது ஒரு பாக்கியம், கொடுப்பனை. மரணிக்கும் போது மனைவி கூட இருக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய கொடுப்பனை தெரியுமா? அது மறுமை ரீதியாக நன்மை பெற்று தர்றதா இல்லையாங்கிறத பத்தி பேசல. துன்யா ரீதியாக ஒரு பெண், ஒரு ஆண், கணவன் மனைவி தன்னுடைய வாழ்நாளினுடைய பெரும்பகுதி நேரம் கணவன் மனைவியாகவே வாழ்ந்து மரணிப்பதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் அந்த ஸ்பேஸ தன் மனைவிமார்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. ஒரு மனிதர் ஒரு முறை தான் மௌத்தாக முடியும், அத்தனை பெண்ணுக்கும் கொடுக்க முடியாது அந்த வாய்ப்பை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு நபி அவர்கள் கொடுத்தார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது வந்து இஸ்லாத்தில் இதை ஒரு அமலாக மார்க்கம் காட்டுகிறது. கணவன்மார்கள் தங்கள் மனைவிமார்கள் மீது கரிசரணையோடு அன்பை வெளிப்படுத்துகிற இரக்க குணத்தோடு நடந்து கொள்வார்களே ஆனால், அது இம்மையில் அவர்களுடைய குடும்பத்தை சுபிச்சமான ஒரு வாழ்வை நோக்கியும், மறு உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு அதுவும் நன்மை பெற்று தரக்கூடியது. எப்படி வழிபாடுகள் நன்மையோ இதையும் நன்மை என்று மார்க்கம் சொல்கிறது. அதனால் வயது வித்தியாசம் எதையுமே பார்க்காமல், நமக்கு 40 கடந்தது 50 கடந்தது என்று இல்லாமல், தன் மனைவிமார்களோடு நேரம் ஒதுக்கக்கூடிய வகையில், தன் மனைவிமார்களோடு கொஞ்சி கொலாவக்கூடிய ஒரு பண்பாட்டை நபிகளாருக்கே இருந்துச்சு. நம்மகிட்ட இருக்கிற தப்பு கிடையாது. நபிகளார் பெரும் இறையச்சவாதி, இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியும் இமாமும் ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் இந்த காரியத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் இது அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்தது. அதுதான் இந்த உலக வாழ்வில் நம்மை ஒரு நிம்மதிகரமான சூழ்நிலையிலே அமைக்கும். இன்றைக்கு பல குடும்பத்தில் கணவனுடைய பேச்சுக்கு மனைவி கட்டுப்படாத நிலை, அல்லது மனைவியினுடைய விருப்பத்தை கணவன் ஏற்றுக்கொள்ளாத நிலையெல்லாம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற பரஸ்பர அன்னனியம் உடைந்து போவதுதான் இதற்கு காரணம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பல கணவன்மார்கள் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்புவார்கள். தின வேலையாக இருக்கலாம், வார வேலை, மாத வேலை, வருட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு வருவாங்க. அப்படி வரக்கூடிய நிலையில் திரும்பி எப்போ போவாங்கிறது ஒரு மனைவியினுடைய எதிர்பார்ப்பு இருக்குமே. ஆனால் நாம் சிறந்த கணவனாக நம்முடைய மனைவியிடத்தில், தன்னுடைய மனைவியிடத்தில் ஒருவர் வாழவில்லை என்பதுதான் அது எடுத்து காட்டுகிறது. எப்ப கணவனுடைய வருகை இருக்கும், ஒரு குழந்தையின் தந்தையினுடைய வாப்பாவுடைய வருகை எதிர்பார்த்து இருக்கும், வாப்பா எப்போ வரும். அது மாதிரி ஒரு மனைவி எதிர்பார்த்து இருக்கிறாரே ஆனால் உண்மையில் ஒரு சிறந்த வாழ்வை ஒரு கணவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.